கௌதம், டாஸ்க் இருக்காங்க? ஆமா ஆமா, இன்னைக்கு டாஸ்க் இருக்கு. So அதை சார். கௌதம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லிடுறேன். கௌதம், எஸ் சார். இப்போ என்ன அப்படின்னு கௌதம் கேக்குதா? சார் கேக்குதுங்க சார், கேக்குதுங்க ஓகே, இன்னைக்கு காலைல அது மேம் கொடுத்துருங்க அந்த இது. சரியா? அந்த இது சார். அங்க எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டீங்களாங்க? எல்லாம் எடுத்து வச்சு சைன் பண்ணி வச்சுட்டேன். ம், ஓகேங்க சார், போய் கொடுத்துருங்க. போயிட்டு கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு வேற லாஸ்ட் டே. ம், சரியா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். நம்ம சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை ஆயிடுச்சு. அது என்ன பாத்துருக்கேன். தென் அடுத்து என்னன்னா சரிங்க கௌதம், இப்போ நம்ம இமெயில் கேம்பெயின் இருக்குல்ல, எஸ் சார். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வச்சு இமெயில் கேம்பெயின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிருக்கேன். கீர்த்தனா வந்துட்டாங்க. சரியா கீர்த்தனா? ஓகேங்க சார். சார் நான் ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன் சார். ஆபீஸ் வந்து எங்க எங்க பெருந்துறையா எங்கயா? அங்க அங்கதாங்க சார், மில்லாமூர். நான் இன்னைக்கு ஒரு காலேஜ் போறேனே. சார் இது நிறைய டவுன்லோட் பண்ணாங்க சார் லேப்டாப்ல, அதுக்கு தாங்க சார். ஓகே ஓகே, வந்து யூஸ் பண்ணீங்க. மேமே வர ஓகே சொல்லுங்க, சார். இது யூஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஆமா, இது இங்கதான் நெட் டவுன்லோட் பண்ணி. நெட் சும்மா காசு கட்டி வெட்டியா இருக்கு, எதையும் ப்ராப்பரா இல்ல. சரி கண்ண, சிந்து, சார் கௌதம், ரெண்டு பேரும் கொஞ்சம் Yes, இன்னைக்கு இமெயில் கேம்பெயின்லாம் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணிடுறீங்களா? ஒரு 10 கேம்பெயினுக்கு மேல. ஓரளவு கேம்பெயின் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுல? Yes, சார் sir. பண்ணி கொடுத்துருங்க. என்னென்ன கேம்பெயின்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா, Okay. ஒண்ணு வந்து ஒவ்வொரு முக்கியமான சப்ஜெக்ட் ஃபுல் ஸ்டாக்கு ஒரு கேம்பெயின் பண்ணிருக்கேன். ஓகே, டேட்டா சயின்ஸ்க்கு ஒரு கேம்பெயின் பண்ணிருக்கேன். ஓகேங்க சார். ஓகே, தென் வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு கேம்பெயின் பண்ணிருக்கேன். Yes, sir. ஒவ்வொரு முக்கியமான கோர்சஸ்க்கு தனித்தனியா கேம்பெயின். அதுல வந்து சிலபஸ் இருக்கும். ஆனா புரியுது அந்த கேம்பெயின்ல என்ன இருக்கும்? சிலபஸ். ஓகேங்க சார். ஒவ்வொரு கேம்பெயின் தனித்தனியா, கீழே வந்து நம்ம Okay, அட்ரஸ், மீதி சோசியல் மீடியா லிங்க், மீதி இருக்கும்ல, நம்ம என்ன மெசேஜ் வந்து அனுப்புறோமோ அதை அப்படியே கேம்பெயினா பண்ணுவோம். ஓகே, ஓகேங்க சார். அது ஒண்ணு Okay, மெயினா செஞ்சிடலாம் கேம்பெயின். அப்புறம் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்டோடது கேம்பெயின் பண்ணிருக்கோம். சரியா? ம், சரிங்க சார். Okay. ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். ஓகே. ம், ஏடபிள்யூஎஸ் தம்பி, சார் சொல்லுங்க சார். கண்ணா, நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி Yes, sir. உனக்கு இது வரைக்கும் என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் இவங்களுக்கு ஷேர் பண்ணு. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் பத்தி இவங்களுக்கு எதுவும் தெரியாது, இருந்தாலும் நீங்க அதை பத்தி ஷேர் பண்ணு. ஓகே, அதை கௌதமும் சிந்துவும் புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஒரு EC2னா என்ன, உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இல்ல எங்களுக்கு ஷேர் பண்ணு. சரியா? சார் நானாங்க சார். ஆமா, நீங்க தான் டான். சார் எல்லாரும் கவனிங்க. சரியா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஆக்சுவலி ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர். சிந்து சார் நிறைய first கொஸ்டின் கேட்கணும். சரியா? கௌதம், இவர்கிட்ட நிறைய டவுட் Yes, கேட்கும், sir. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரியா? ஓகே. ஓகே. Okay, sir. சார் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க சார். எனக்கு ரூட் தெரியும், யூசரா எனக்கு கிரியேட். தெரியும். அவங்களுக்கு சொல்லித்தாங்க. ஐ நோ. ஓகே கௌதம், கௌதம் அவங்க ப்ரோ பேரு ஃபர்ஸ்ட். கௌதம், ஒருத்தர் பேர் சிந்து. சரியா? அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகேங்க சார். ம், கௌதம் ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க ரூட் யூசரா கிரியேட் பண்ணிக்கோங்க ப்ரோ. அக்கவுண்ட் பண்ணிட்டு Okay, அந்த மெயில் ஐடி போட்டுக்கோங்க ப்ரோ. okay. ஓகேங்க ப்ரோ, மெயில் ஐடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி டாக்கில் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரோ. ஜஸ்ட் உங்க நேமு ஏதோ ஒன்று போட்டு இந்த மாதிரி சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரோ. இதுல வந்து இம்பார்ட்டண்டா பார்க்க போறது EC2 RDS S3ன்னு ஒன்று இருக்குங்க ப்ரோ. Okay. இந்த மாதிரி 3 இருக்குங்க ப்ரோ. இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுதாங்க ப்ரோ. HTML ஃபைலு, ஒரு வேர்ட் ஃபைலு, இந்த மாதிரி நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா EC2 எடுத்துக்கலாங்க ப்ரோ. SQL Okay. ஃபைலு அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க, MySQL, PostSQL அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா R3 எடுத்துக்கோங்க ப்ரோ. நோ SQL யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது எடுத்துக்கோங்க ப்ரோ, DB எடுத்துக்கோங்க. பட் வந்து இது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, சும்மா வேணா Okay. வச்சு பாருங்க. ஓகேங்க ப்ரோ. S3 அப்படின்னா நீங்க வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் சேவ் பண்றீங்க அப்படின்னா S3ன்னு ஒன்று இருக்குங்க ப்ரோ. S3 பக்கெட்னு சொல்லுவாங்க, அது சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. Okay, bro. இது வந்து EC2 ப்ரோ. இதுக்குள்ள போனீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் ப்ரோ. லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன், அதனால நான் சும்மா சொல்லிடுறேன். ஒரு நேம் வச்சுக்கோங்க ப்ரோ.
அப்புறம் என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்கன்னு பார்த்துக்குங்க. லினக்ஸ், மேக்கு, இது ஃப்ரீ ஓஎஸ் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னு இருந்தா தான் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். இல்லைன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்துடும் ப்ரோ. அது நீங்க பார்த்துக்குங்க. ஸ்டோரேஜ் டைப் பார்த்துக்குங்க. T3 டீனாலே ஃப்ரீங்க ப்ரோ. ஓகே ஓகே. T3 மைக்ரோ தான் மோஸ்டா கொடுப்பாங்க. இல்லைன்னா T2ன்னு ஒன்று இருக்குங்க ப்ரோ. மோஸ்டா T3 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லாகின் பேருங்க ப்ரோ. இது வந்து என்னன்னா ஒரு அத்தான்டிகேட் பண்ணுங்க ப்ரோ. இந்த இடத்துல நீங்க ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பெம் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும் ப்ரோ. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இதாகும், அத்தான்டிகேட் ஆகும். அது எப்போன்னு நான் சொல்றேன் ப்ரோ, பார்த்துக்குங்க. சரி. பார்த்துக்கங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸு இதுல எல்லாம் அளவு கொடுத்துருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது எல்லாம் அளவு கொடுத்துருங்க. டிடிபிஎஸ், டிடிபி எல்லாமே அளவு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டோரேஜ் கொடுக்குறீங்க ப்ரோ. ஸ்டோரேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் தேவையில்லைங்க ப்ரோ இப்போதைக்கு. அப்புறம் வந்து சம்மரி பார்த்துக்கோங்க ப்ரோ. நீங்க என்னென்ன சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா லான்ச் ஆயிரும் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் எந்த ஐடி ஒரு போட்டு நமக்கு இது பண்ண மாதிரி ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அது கிரியேட் பண்ணுமா? ஆமாங்க ப்ரோ. லான்ச் இன்ஸ்டன்ஸ் அதுவே கிரியேட் ஆகி இந்த இடத்துல ரன்னிங் இருக்கு பாத்தி, இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு வரும் ப்ரோ. பெருசு இப்படி இருக்கு இல்லைங்க ப்ரோ. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் காட்டும் ப்ரோ. ஸ்டேட்டஸ் காட்டி ரெடி, ப்ரிப்பேரிங் அந்த மாதிரி வரும் ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரன்னிங். என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்ப்பா? மேம் அத்தான்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோங்க மேம். ஜஸ்ட் அது வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரிங்க மேம். நான் சொல்றேங்க மேம், ஒரே நிமிஷம். நீங்க ஜஸ்ட் பாத்துக்குங்க. நான் கோட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது புரிஞ்சிருக்கும் மேம். ஒரே நிமிஷம். இதுல வந்து பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபி எல்லாம் இருக்குங்க மேம். இதுல வந்து நீங்க என்னென்ன டீடைல்ஸ் பாக்குறீங்களோ பாத்துக்கலாம். சப்போஸ் நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு மறந்து போச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுல பாத்துக்கலாங்க மேம். இது பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா? இதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்ல, அப்போ வந்து நீங்க கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்க டைரக்டா இதோட AWS ஓட இன்ஸ்டன்ஸ்லயே ரன் பண்ணிக்கலாம். கௌதம் ப்ரோ, இது வந்துங்க ப்ரோ AWS ஓட EC2 இன்ஸ்டன்ஸுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, கேக்குதாங்க ப்ரோ? ஹலோ மேம், இது வந்துங்க மேம் EC2 இன்ஸ்டன்ஸோட இதுங்க மேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு கேப் விட்டீங்க அப்படின்னா இது ஆஃப் ஆயிரும் மேம் சம்டைம்ஸ். அதனால வந்து நீங்க லோக்கலா கனெக்ட் பண்றதுக்கு இதுல பண்ணிக்கோங்க மேம்.